ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில முக்கியமான பேங்க் ஸ்டாக்ஸ் தான். நான் இந்த ஸ்டாக்கை எதிலிருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 300க்கு கீழே இருக்கிற ஸ்டாக் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற ஸ்டாக் தான் உங்களுக்காக ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. உங்களுக்கும் பேங்க் ஸ்டாக்ஸ் ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா முதலீட்டுலையுமே ரிஸ்க் இருக்குது. அதனால் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், சவுத் இண்டியன், ஃபெட்ரல், கர்நாடகா, பந்தன், உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் இந்த மாதிரி பேங்க்கை பற்றி தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஒரு பேங்க் ஸ்டாக் வளர்ச்சியில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மற்ற ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. இதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது. இந்த கிரிட்டீரியாவை ஒரு பேங்க் ஸ்டாக் பாஸ் பண்ணுச்சுனாலே அது ஒரு நல்ல வகைப்படுத்தப்பட்ட ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் தான் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு 6 பேராமீட்டர்ஸ் பற்றி தான் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அது மூலமாக தான் இந்த ஸ்டாக்லாம் முதலீடு செய்கிறதுக்கு சரியான ஸ்டாக்காக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வரிசையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பேராமீட்டர் கார் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ அப்படின்னா என்ன? இப்போது நான் பேங்க்கில் ரூ. 100 கடன் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் ஒரு 2% ஆஃப் வேல்யூவை எடுத்து பேங்க் அவங்களோட ரிசர்வ்ஸில் சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கு பேர் தான் கார் வேல்யூ. ஒருவேளை என்னால் அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியல அப்படின்னா அவங்க வச்சிருக்க ரிசர்வ்ஸில் இருந்து அந்த கடனை செட்டில் பண்ணிடுவாங்க. இதனால் பேங்க்கோட ரொட்டீன் பாதிக்கப்படாமல் தடுக்க முடியும். கார் வேல்யூ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வச்சுருக்காங்களோ அந்தளவுக்கு பேங்க் ரொம்பவே செக்யூரான பேங்க் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது கார் வேல்யூனா என்ன அப்படிங்கிறதையும் அதை எதுக்காக பேங்க் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒவ்வொரு பேங்க்லேயும் எவ்வளோ கார் வேல்யூ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 16.82%, சவுத் இண்டியன் பேங்க்கில் 17.25%, ஃபெட்ரல் பேங்க்கில் 14.81%, கர்நாடகா பேங்க்கில் 17.45%, பந்தன் பேங்க்கில் 19.76%, உஜ்வான் ஸ்மால் ஃபினான்ஸில் 25% இவங்க கார் வேல்யூ வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது கிராஸ் என்பிஏ. என்பிஏனா நான் பர்ஃபார்மிங் அசட். இப்போ ஒருத்தர் பேங்க்கில் கடன் வாங்கியிருக்காரு. அவர் தொடர்ந்து பணம் செலுத்திட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 90 நாள் அவரால் பணம் செலுத்த முடியல. அதுக்கு பிறகும் அவரால் பணம் சரியாக செலுத்த முடியலன்னா அந்த கடன் நான் பர்ஃபார்மிங் அசட். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா வரா கடன் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்கு போயிடும். இது மூலமாக தான் ஒரு பேங்க்கோட தரத்தை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். இப்போது ஓவராலாக எவ்வளோ பேங்க் இருக்குது, இதுக்கெலாம் ஒரு மினிமமாக ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ தான் 3. இப்போ ஒரு பேங்க் கிராஸ் என்பிஏ ரேஷியோ 3க்கு குறைவாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்ல பேங்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஒவ்வொரு பேங்க்லேயும் கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 2.51, சவுத் இண்டியன் பேங்க்கில் 5.13, ஃபெட்ரல் பேங்க்கில் 2.37, கர்நாடகா பேங்க்கில் 3.68, பந்தன் பேங்க்கில் 6.76, உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸில் 2.62. அடுத்ததாக நெட் என்பிஏ. இப்போது ஒரு 100 பேர் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் கட்டாமல் இருப்பாங்க. அப்போது மிச்சம் இருக்கிறவங்களாம் ரொட்டீனாக கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்காக எடுத்து வச்ச கார் வேல்யூ என்னாகும் அப்படின்னா இந்த கட்டாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போது கட்டாமல் எவ்வளோ இருக்காங்க, கட்டிட்டு எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த நெட் என்பிஏ ரேஷியோ மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பேங்க் சரியான முறையில் செயல்படுதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு நெட் என்பிஏ ரேஷியோ 1க்கு குறைவாக இருந்துச்சுன்னா பேங்க் ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இப்போது ஒவ்வொரு பேங்க்கும் எவ்வளோ நெட் என்பிஏ வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 0.86, சவுத் இண்டியன் பேங்க் 1.85, ஃபெடரல் பேங்க் 0.74, கர்நாடகா பேங்க் 1.43, பந்தன் பேங்க் 2.18, உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 0.06. இந்த வேல்யூ எல்லாம் மெட்டாச்சுனாலே அது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமாக என்ன தேவை? ப்ராஃபிட். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இவ்வளோ கடன் கொடுத்து வச்சுருக்காங்களே, இவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும்? அதுக்காக தான் காசா ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. காசா ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்கோட ப்ராசஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்டேருந்து குறைஞ்ச வட்டியில் பணம் வாங்கி அதை சாதாரண மக்கள்கிட்டையும்
பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டர்ஸ்கிட்டே வந்துட்டு கடன் கொடுத்து அது மூலமாக வர லாபத்தை வந்துட்டு ப்ராஃபிட்டாக மேக் பண்ணுறாங்க. இரண்டாவது வழி, இப்போ நம்ம பேங்க்கில் போய் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஒரு 10,000 ரூபா அதில் போட போகிறோம் அப்படின்னா பேங்க் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பத்திரமா பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற இந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நான் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் வட்டியாக ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட பணம் வாங்குறாங்க. அந்த பணத்தையும் வந்துட்டு அதிக வட்டியில் வந்துட்டு கடன் கொடுத்து அது மூலமாகவும் ப்ராஃபிட்டை earn பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது CA/SA ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அண்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட ரேஷியோ. இந்த ரேஷியோ எந்த அளவுக்கு ஒரு பேங்க்குக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பேங்க் செழிப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற விகிதம் வந்துட்டு அதிகமாகும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அப்போ அவங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்யூச்சரில் பேங்க் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பேங்க்கோட காசா வேல்யூ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அதையும் பார்த்துருவோம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கில் 49.72% இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க்கில் 32% இருக்குது. ஃபெடரல் பேங்க்கில் 32.73% இருக்குது. கர்நாடகா பேங்க்கில் 100% இருக்குது. பந்தன் பேங்க்கில் 39% இருக்குது. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் 26% இருக்குது. இந்த பேங்க்கோட வேல்யூவேஷனை ஃபுல்லாகவே கிளியராக முடிச்சிட்டோம். இந்த வேல்யூவேஷன்லேருந்து இவங்களோட அவுட்புட் பார்க்கணும்ல, எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போது நீங்கள் பார்க்குறது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கோட ப்ராஃபிட் ரேஷியோ. பாருங்கள், இயர் வந்துட்டு நல்லாவே பூம் ஆகிட்டுருக்காங்க. அடுத்ததாக சவுத் இந்தியன் பேங்க், இவங்களோட ப்ராஃபிட்டும் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஃபெடரல் பேங்க் பாருங்கள், ரொம்பவே சூப்பரான growth நமக்கு கண்ணு முடிய காட்டுது. கர்நாடகா பேங்க்கோட க்ரோத்தும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. பந்தன் பேங்க் பார்க்க ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, ஆனால் அவங்களோட ஃப்யூச்சர் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸோட பேங்க்கை பாருங்கள், இதுவும் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்குது. இப்போது இது வரைக்கும் பார்த்த எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ சொன்ன எல்லா பேங்க்கும் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு பேங்க்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவை என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 95 ரூபா அப்படிங்கிற ரேஷியோவில் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் 26 ரூபா அப்படிங்கிற நிலமையில் இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபெடரல் பேங்க் 147.90லையும், கர்நாடகா பேங்க் 247.05 அப்படிங்கிற ரேஷியோலையும், பந்தன் பேங்க் 252.75 அப்படிங்கிற நம்பர்லையும், உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 50.10 அப்படிங்கிற வேல்யூலையும் கரண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது என்னோட தனிப்பட்ட கருத்து, IDFC பேங்க் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம். சவுத் இந்தியன் பேங்க்கை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபெடரல் பேங்க் பார்க்கும்போது நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். கர்நாடகா பேங்க் வந்துட்டு ரீசெண்டாக அவங்களோட கிராஸ் NPA வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸில் இருக்கிற மாதிரி தோணுது. அவங்களோட டெபாசிட் ரேஷியோ பார்க்கும்போது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இதையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். பந்தன் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் கிராஸ் NPA இன்க்ரீஸில் வச்சுருக்காங்க. நெட் NPAவும் ரொம்பவே இன்க்ரீஸாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஆனால் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு growth இருக்கிற கம்பெனி தான். உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதில் டெபாசிட் ரேஷியோ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிஜிட்டலைஸ் பேங்க், இப்போ தான் வந்துட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் பயங்கரமான growth கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ரொம்பவே கிளியராக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஒரு பேங்க் செக்டாரோட இருக்கிற ஸ்டாக்ஸை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், எப்படி அதோட வேல்யூவேட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்பவே எளிமையாக கற்றுக்கிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.